ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும்னாக்க நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 8ஆம் தேதிக்கு வரக்கூடிய கம்பெனிஸை நான் அப்படி பார்த்துட்டு வரும்போது எனக்கு டாடா பவர் கண்ணில் பட்டதுனால டாடா பவரை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். மிச்சத்தை எதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டாடா பவர் என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட் லைனில் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ஸ் அப்படின்னாக்க பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னும் நல்லா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் வேல்யூவேஷன் கூட போயிட்டுருக்கு அப்படின்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, க்ளோசிங் 466. இன்றைக்கி மாத்திரமே ₹8.45 இறங்கியிருக்கிறாங்க. இவங்களோட டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா 80 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆரஞ்சு கலரில் 38 இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் கிடையாது. இது கொஞ்சம் ஓவராக இருக்கலாம், இல்லாட்டி அண்டராக இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். ஓவர் வேல்யூஷனா அண்டர் வேல்யூவேஷன் ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். மொமெண்டம் இன்னமும் புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. 73 இருக்குது. இன்னமும் டெக்னிக்கலாக புல்லிஷ் மொமெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த அனாலிசிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 330 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு ₹100 இறங்குறதுக்கு இவங்க டார்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செல் ஜோனில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம உங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா டிவிடெண்ட் இன்னும் இங்கே ரிப்போர்ட் ஆகலை. டிவிடெண்ட் போன தடவை கொடுத்த ஞாபகம் இருக்குது. பட் இங்கே ரிப்போர்ட் ஆகலை. அதே மாதிரி கரண்ட்டு ரேஷியோவில் பார்த்தோம்னாக்க கரண்ட் ரேஷியோ 0.9 இருக்குது. 0.9ங்கிறது ஓகே, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தானே. ஆர்ஓசிஇ 6.9ம் ஆர்ஓஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 11.6ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஓசிஇ இன்னும் கொஞ்சம் நம்ம இவங்க பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் கூட பண்ணலாம். இப்போ மாடரேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆர்ஓஇ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எபவ் 10 இருக்குது. டெப்ட் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குங்க. 1.7 இருக்குது. நம்ம 0.5க்கு மேலே போச்சுனாலே கொஞ்சம் யோசிப்போம். பட் டாடா கம்பெனிங்கிறதுனால இது ஓகே. இது கொஞ்சம் ஹையாக தான், என்னதான் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹை தான். பிஇ 39.8 இருக்குது. நேற்று கூட பார்க்கும்போது நான் 40 பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ 39.8 இருக்குது. இதுலேருந்தே தெரியுது இது எவ்வளோ தூரம் ஓவர் வேல்யூஷனாக போயிட்டுருக்குன்னு. ப்ரைஸ் டு புக் 4.2 இருக்குது. நம்மளுடைய ரீஜன் 4.5லேருந்து 5 அதை தாண்டிட்டா ஓவர் வேல்யூ சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதில் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் 11.4 இருக்குது. சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா -6 சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம். கீழே இறங்குமா மேலே ஏறுமாங்கிறதுல செல் தான் இவங்க எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய அனாலிசிஸில் பார்ப்போம். நண்பர்களே, இதில் கன்சாலிடேட்டுக்கும் ஸ்டாண்ட் அலோனுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கனாக்கா ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. புக் வேல்யூ தான் வித்தியாசம். இந்த வேல்யூ எல்லாம் பாதியாக குறைஞ்சிச்சுன்னா ஸ்டாண்ட் அலோனும் இந்த லெவலில் இருக்கிறது கன்சாலிடேட்டாகவும் இருக்குது. அவ்வளோதான் இதில் பெரிய வித்தியாசமாக இருக்குது. இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம மிச்ச கீ இன்ஃபர்மேஷன்லாம் அங்கேயே பார்த்துட்டோம். புக் வேல்யூ 107 இருக்குது. ஸ்டாண்ட் அலோனில் இதில் பாதியாக குறைஞ்சி 49 கிட்டக்க இருக்குது. அதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கன்சாலிடேட்டில் என்னதுன்னா ஆனுவலைஸ்டு கன்சாலிடேட்டில் வரும்போது பார்த்தோம்னா பாசிட்டிவாகவும் இருக்குது. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ரெவென்யூவும் பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டு தான். நெட் ப்ராஃபிட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ரெவென்யூவும் பாசிட்டிவாக இருக்குது. இயர் ஆன் இயரும் கூட இருக்குது. ஆனால் ஸ்டாண்ட் அலோன்னு வரும்போது என்ன பண்ணுது, எல்லாம் ரெட்டில் மாறி போயிடுச்சு. ஸ்டாண்ட் அலோனுக்கு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் டு குவார்ட்டர் கூட போனால் கூட இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. அப்போ இவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருந்தும் இப்போதைக்கு வரலை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அடுத்தாப்புல இபிஎஸோட பிஹேவியர் என்னன்னு பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான், 2.4 டிசம்பர் இது டிசம்பரில் 3 வச்சுட்டு மார்ச்சில் 2.4ன்னு இறக்கி விட்றான். அப்போ இந்த தடவையும் அதே மாதிரி டிசம்பரில் 3 வச்சுருக்கிறான். அப்போ மார்ச்சுக்கு என்ன வரப்போகிறான், கூட போகிறானா குறைய போகிறானான்னு பார்க்கணும். சரி, இப்போ டிசம்பரை காட்டிலும் மார்ச்சில் குறையிறது தான் இவனோட பிஹேவியரா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்குவோமே. இங்கே பார்த்தோம்னா 1.3லேருந்து 1.6 0.3 ஏறி இருக்கான். ஸோ ஒன்றா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறான், இல்லாட்டி கொஞ்சமாக 0.3 ஏறி இருக்கிறான். இந்த தடவை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. குறைக்க போகிறானா ஏற்ற போகிறானான்னு தெரியல. அதனால ரிசல்ட் வரட்டும். அது வரைக்கும் கீழே இறங்கி ரீசெட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான்.
நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நல்லா கீழே இறங்கி ரீசெட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த வருஷத்துக்கான ப்ரோக்ராமை போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதில் போட்டோம், எக்ஸலில் போட்டோம். நான் வந்து ப்ரீவியஸ் இயர் லோவே நான் எடுத்துக்கிட்டேன். 182 நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் நமக்கு வந்து காட்டுறது 144 காட்டுது. நம்ம அதையும் காட்டிலுமே கூட தான் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம 182க்கே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மேலே இருக்கக்கூடியது வந்து கன்சாலிடேட், கீழே இருக்கிறது ஸ்டாண்ட் அலோன். நம்ம மேலே இருக்கிறதுல தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்டிமேஷன் பிரகாரமே 347 வருது. டிடிஎம் பிரகாரம் 345, ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்குவோம். குமுலேட்டிவாக இதுவரைக்கும் 3 குவார்ட்டருக்கு 326 தான் வருது. அப்போ இந்த 3 ஃபிகரையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டு, இந்த 2 ஃபிகரையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னாக்க, இதுவரைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், எஸ்டிமேஷனுக்கோ குமுலேட்டிவ்க்குலாம் மேலே போயிருக்கோம். ஸோ அப்போ வந்து இது பூரா கீழே தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இவன் கீழே ஏதோ ஒரு ரேஞ்சில், ப்ரைஸ் ரேஞ்சில் அவன் அடித்து இறங்கிட்டு வருவான். இப்போ அவன் 330 போட்டான்னா நமக்கு இங்கே 326லேருந்து 347 வந்திருக்கு, ஆவரேஜ் ஃபிகருக்குள்ளே ஓடியாந்துருச்சா. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எங்கேயோ இவன் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிதல். நம்ம வெயிட் பண்ணுவோம், எந்த இடத்துல டேர்ன் ஆகுதோ அந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுக்கணும்னா நம்ம எடுத்துக்கலாம். எனிவே நம்ம Q4 ரிசல்ட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் Q1 ரிசல்ட்டுக்கு தான் ஏறுவான். அதனால் அவன் அந்த இடத்துக்குள்ளே எவ்வளோ எடுக்கிறானோ அவ்வளோ அடித்து இறங்கட்டும். நம்ம அந்த இடத்துல ரீஎன்ட்ரி போனோம்னா நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த 545ங்கிறது சைக்கிள் முடியுது. அது வந்து அந்த கீழேருந்து நம்ம போடும்போது அந்த சைக்கிள் முடிகிறது 545. அதனால் இவன் வந்து இப்படி கீழே இறங்கிட்டு திருப்பி வரும்போது சைக்கிளை மேட்ச் பண்ணுறான்னாக்கா 545 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது வேறு, அது ஃபிபனாசி. இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம போவோம். அதனால் இது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. கரெக்ஷன் வருதா வரலையாங்கிறத அடுத்தடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் நம்ம பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நமக்கு இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சுனாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.